அனைவருக்கும் வணக்கம். நெறைய பேர் மும்பைல இருப்பீங்க. மும்பைலேருந்து தெற்கு சைடு, அதாவது உங்க சொந்த ஊருக்கு வரதுக்கு ட்ரெயின் டிக்கெட் இப்போவே காலி ஆயிட்டு. ஓகேவா? ஆனா இந்த ட்ரெயின்ல மட்டும் அவைலபிள் இருந்துட்டு இருக்கு. அந்த ட்ரெயின பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே இந்த ட்ரெயின்ல புக் பண்ணிருங்க. ஓகேவா? பாருங்க, மே 19ஆம் தேதி 316 அவைலபிள் இருக்கு. மே 26 350 அவைலபிள் இருக்கு. ஜூன் 2 438 இருக்குது. அதே மாதிரி ஏசிலையும் 140 இருக்குது, 179 இருக்குது. அப்போ இந்த ட்ரெயினில் மட்டும் அவைலபிள் இருந்துட்டு இருக்கு. மே 19க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் டிக்கெட் இருக்குது. ஓகேவா? அது என்ன ட்ரெயின் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோ மூலமாக பார்த்துருவோம். உங்களுக்கு சர்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, மும்பைலேருந்து வரதுக்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு இது ஈஸியான வழியாக இருக்கும். ஓகே, ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃப்ரம் ஸ்டேஷன் மும்பை கொடுத்தாச்சு. டூ ஸ்டேஷன் தூத்துக்குடி கொடுத்தாச்சு. இப்போ தூத்துக்குடி வரைக்கும் தான் இந்த ட்ரெயின் விட்ருக்காங்க ஸ்பெஷலாக. அதனால தான் அவைலபிளாக இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாததுனால இது பெரிய அளவில் புக் ஆகாமல் அவைலபிள் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் சடனாக புக் பண்ணிடுங்க. ஓகேவா? இதில் டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மே, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மே 5ஆம் தேதி கொடுக்குறேன். நீங்கள் ஒருவேளை மே 5ஆம் தேதி கிளம்பக்கூடிய ஆளாக இருந்தால் 5ஆம் தேதி நான் கொடுக்குறேன். இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இது செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் உண்டு. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. மற்ற நாள் கிடையாது. செவ்வாய்க்கிழமை தூரம் உண்டு. அப்போ 5, 12, 19, 26 இந்த 4 நாட்கள் மட்டும்தான் இந்த ட்ரெயின் கிடக்கு. அதனால் இப்போ 5ஆம் தேதி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு சர்ச் ட்ரெயின் கொடுக்குறேன். இந்த ட்ரெயின் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? டிஸ்பிளே ஆகும்போது ஸ்லீப்பர் கிளாஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பாருங்கள், கரெக்டாக நேற்று வரைக்கும் அவைலபிள் நிறையா இருந்தது. இன்றைக்கி ஆர்ஏசி சரி, ஆர்ஏசினாலும் பிரச்சனை இல்லை. டக்குன்னு நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு டிக்கெட்டை போட்டுருங்க. ஓகேவா? 5ஆம் தேதி ஆர்ஏசி 101 இருக்குது. 12ஆம் தேதி 19 இருக்குது ஆர்ஏசி. அதில் 19ஆம் தேதியிலேருந்து அவைலபிள் நிறையா இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஓகேவா? பெர்த்து கிடைக்கும் ஈஸியாக. இதில் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எது வழியாக வருது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகேவா? நம்ம டேரெக்டாக தூத்துக்குடி போகிறது கிடையாது. சிலவங்க மதுரை வரைக்கும் தான் வருவாங்க. அப்போ அவங்களுக்குலாம் இந்த ட்ரெயின் உபயோகமாக இருக்குமா அப்படி சொல்லி பார்ப்போம். இப்போ நான் இந்த ட்ரெயின் எது வழியாக வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மும்பையிலேருந்து தாதர், தானே, கல்யாண் இப்படி சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருந்து நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வந்தப்போ எது வழியாக வருது அப்படி சொல்லி பார்ப்போம். பாருங்கள், சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், கொடைக்கானல், மதுரைலாம் வருது. அப்போ மதுரை வரவங்க இந்த ட்ரெயினை புக் பண்ணிக்கலாம். அடுத்து விருதுநகர் வருது, சாத்தூர் வருது, கோவில்பட்டி வருது. அதுக்கப்புறம் திருநெல்வேலி வரும் அப்படி சொல்லிட்டு எதிர்பார்த்தா திருநெல்வேலி வரல. ஓகே, அப்போ கோவில்பட்டியில் இறங்கி நீங்கள் திருநெல்வேலிக்கு ஈஸியாக பஸ் பிடிச்சி வந்துடலாம். உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி போகிறவங்க இந்த ட்ரெயினை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். தூத்துக்குடி வரைக்கும் போகுது இந்த ட்ரெயின். ஓகே, இந்த ட்ரெயினில் டிக்கெட் அவைலபிள் இருக்குது. மே மாதத்துக்கு ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணி, அதாவது சொந்த ஊருக்கு வரவங்க நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா டிக்கெட் அவைலபிள் இருந்துக்கிட்டே இருக்குது. சடனாக சீக்கிரமாக இந்த வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நிறைய பேர் புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.